நியூஸ் தமிழ் கழுகு. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியை உறுதிப்படுத்துற வேலைகள் முடிஞ்சிட்டதா கமலாலயத்துல பேசிக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக தேமுதிகன்னு ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் இணைய சம்மதம் தெரிவிச்சிருச்சான். ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் கூட கூட்டணியில சேர்த்துக்க எடப்பாடி கிட்ட தொடர்ந்து பாஜக தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. கூடவே பிரிஞ்சிருக்கிற தலைவர்களை அதிமுகவுல சேர்க்காத பட்சத்துல அவங்களையும் கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போனவங்களையும் அரவணைக்க விஜய் தயாரா இருக்கிறதாவும், அதிமுகவோட பல சீனியர் தலைவர்கள் விஜய் பக்கம் போற முடிவுல இருக்கிறதையும் பாஜக தரப்புல எடப்பாடி கிட்ட ஆதாரங்களோட சொல்லப்பட்டிருக்கான். ஆனாலும் எடப்பாடி கிட்ட இருந்து இன்னும் கிரீன் சிக்னல் வரலையா. அமித்ஷாவோட தமிழ்நாடு விசிட்டுக்கு அப்புறம் சரியாயிரும்ங்கறாங்க. அதே சமயம் 2024 தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த கட்சிகள் கிட்ட பேசி அவங்களோட சம்மதத்தை வாங்க சொல்லி இருக்காராம் அமித்ஷா. இதுல தினகரன், ஓபிஎஸ், தேமுதிகன்னு பல கட்சிகள் அடங்கி இருக்கான். ஒருவேளை அதிமுக ஒருங்கிணைப்புக்கோ தினகரன் விவகாரத்திலேயோ எடப்பாடி இறங்கி வராத பட்சத்துல 2024 அதிமுக இல்லாம அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணிய 2026 கட்டமைக்கிற பிளான் பிக்கும் அமித்ஷா திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதுவும் கூட அதிமுக தலைமை கிட்ட பாஜக தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கான். ஈரோட்டுக்கு போற விஜய் செங்கோட்டையன் வீட்டுக்கு போக போலீஸ் அனுமதி கிடைக்காம அப்செட் ஆகி இருக்காராம். வர்ற 18ஆம் தேதி ஈரோட்டுக்கு போற விஜய்க்கு தன்னோட அரசியல் செல்வாக்கு நிரூபிச்சு காட்ட எல்லா வேலைகளையும் முடுக்கி விட்டுருக்காராம் செங்கோட்டையன். ஏற்கனவே செங்கோட்டையன் வீட்டுல தாவேக்க கொடி ஏத்துறதா செங்கோட்டையனுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுல ஆர்வமா இருக்கிற விஜய்க்கு பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்திலிருந்து செங்கோட்டையனோட வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் போலீஸ் அனுமதி கொடுக்கலங்கிறாங்க. பொதுக்கூட்டத்தை முடிச்சிட்டு கிளம்புறப்ப சர்ப்ரைஸா தனியா செங்கோட்டையன் வீட்டுக்கு போகலாம்னு விஜய் முடிவு செஞ்சாலும் கூட செங்கோட்டையன் வீட்டுல விஜய் கொடியேத்துறது அவரோட முக்கியத்துவத்தை தான் தொண்டர்களுக்கு சொல்றதுக்காகத்தான் நினைக்கிற விஜய் அதை சிம்பிளா செய்ய வேணாம்னு நினைக்கிறாராம். அதனால எப்படியும் போலீஸ் கிட்ட அனுமதி வாங்குற முடிவுல இருக்காங்களாம் தாவேக்கவோட தலைமை அலுவலக நிர்வாகிகள். பாஜகவுல யார் எம்எல்ஏ, யாருக்கு எந்த தொகுதின்னு வாய்மொழியா இப்பவே சம்பந்தப்பட்டவங்களுக்கு சொல்லிட்டாங்களாம். தொகுதிகள்ல வேலையும் தொடங்கிடுச்சான். அதிமுக கிட்ட எந்தெந்த தொகுதிகள் வேணும்னு பாஜக சொல்லி அதுல பல தொகுதிகளை அதிமுகவும் விட்டு கொடுத்துருச்சுங்கிறாங்க. உதாரணத்துக்கு சென்னையில இருக்கிற வேளச்சேரி தொகுதியை பாஜக கேட்க அதிமுக அதை கொடுக்க ஓகே சொல்லிடுச்சான். பாஜக சார்பில் அந்த கட்சியோட மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதர்ங்கிறவரு பல மாதங்களா வேளச்சேரிய குறி வச்சு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். இப்ப இந்த தொகுதியை கட்சியோட மாநில இளைஞரணி தலைவர் எஸ்ஜி சூர்யாவுக்கு பாஜக மேலிடம் ஒதுக்கி இருக்கான். இவரு நயினாரோட நெருக்கமாவும் குறிப்பா பாஜக தேசிய அமைப்பு செயலாளர் பிஎல் சந்தோஷுக்கு நம்பிக்கையானவராம். இவரே சூர்யாவுக்கு இந்த தொகுதியை ஓகே செஞ்சு கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இதே மாதிரி தீநகரையும் பாஜக அதிமுக கிட்ட கேட்டிருக்கான். இங்க பாஜகவினுடைய வினோஜ் பி செல்வம் நிக்கிறதா முதல்ல முடிவு செய்யப்பட்டிருந்துச்சான். ஆனா இவரோட தம்பி ரேவந்த் தாவேக்க சார்புல தீநகர்ல நிக்க போறதுனால வினோஜ் தீநகர்ல நிக்க போறதில்லைங்கிறாங்க. இதனால ஏற்கனவே இங்க எம்எல்ஏவா இருந்த அதிமுகவினுடைய தீநகர் சத்யா டெல்லிக்கு போய் முக்கியமான பாஜக தலைவர்களை சந்திச்சு தீநகரை தனக்காக உறுதிப்படுத்திட்டதாகவும் சொல்றாங்க. ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸுக்கு மலேசியாவுக்கு போக துடிக்கிறாங்களாம் தாவேக நிர்வாகிகள். அவங்கள தடுக்க முடியாம தடுமாறுறாங்களா மாநில நிர்வாகிகள். விஜயோட கடைசி படமான ஜனநாயகனோட ஆடியோ ரிலீஸ் வர்ற 27ஆம் தேதி மலேசியாவில் இருக்கிற புக்கெட் ஜலீலுங்கிற ஸ்டேடியத்துல நடக்க போகுது. 85,000 பேர் உட்காரக்கூடிய இந்த அரங்கத்துல சுமாரா 1,00,000 பேருக்கு மேல கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. இதுல கலந்துக்க குறைந்தபட்ச கட்டணமா 2,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நிர்ணயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா டிக்கெட்டுகளும் ஆன்லைன்லயே வித்து தீர்ந்துருச்சான். இந்த ஒரு விழாவில் மட்டுமே பட நிறுவனத்துக்கு சுமாரா 300 கோடி ரூபாய் வருமானம்னு பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தலைவரோட கடைசி பட ஆடியோ லான்ச்ச தமிழ்நாட்டுல வைக்காம ஏன் மலேசியாவுல வெச்சீங்கன்னோ கட்சியோட பொறுப்பாளர்களை அந்த விழாவுக்கு அழைச்சிட்டு போகணும்னு மாவட்ட லெவல்ல இருக்கிற தாவேக்க நிர்வாகிங்க மாநில நிர்வாகிகளுக்கு அழுத்தம் கொடுக்கறாங்களாம்.
மலேசியாவுக்கு போற வர்ற செலவை நாங்க பாத்துக்கிறோம். நிகழ்ச்சிக்கு போற டிக்கெட்டுகளை ஏற்கனவே விஜயோட படங்களுக்கு கொடுக்கிற மாதிரி இலவசமா ரசிகர் மன்றங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களாம். ஆனா கட்சிக்காரங்க அந்த நிகழ்ச்சியில இருக்க கூடாதுங்கிறது விஜயோட உத்தரவா. நியூஸ் தமிழ் கழுகு.